ஆடு வளர்க்குறீங்களே, என்ன மாதிரி பிரீட் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பொட்டுன்னுவாங்க. எட்டயபுரம் பொட்டா மதுரையில் வந்து சண்டைக்காக யூஸ் பண்ண கடாய். ஒரிஜினல் பிரீட். இது வந்து ரா பொட்டு. இது வந்து ரேர். ஸ்டார்டிங் வந்து 45 கிலோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு 80 ப்ளஸ் எல்லாம் இருக்குது. 80 90 வரையும் இருக்குது. இப்போ ஆமாம், எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், ரெண்டே பல்லு தான். இந்த கொம்போட தோரணை பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஒரு ஜான் அளக்குறேன், அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் கொம்பு. ஓகே ஓகே. முன்னாடி வந்து ஆடு வந்து நம்ம கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ தான் வந்து இந்த பக்ரீத் பிளானில் ஒரு 2 வருஷமாக வளர்க்குறேன். ஃபார்ம் கெட்டப்பில் போயிட்டு 2 வருஷமாக வளர்த்துட்டு வரேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பண்ணையில் வந்து எத்தனை கடை வச்சுருக்கீங்க? ஒரு 32 இருக்குது. 32. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் SHM Vlogger 2.0. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கைஸ்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் வந்து நம்ம பக்ரீத் 2026க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடாலாம் பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸில் வந்து நெல்லூர் ஜுடிபி கடா அந்த மாதிரி கடாஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிற கடாலாம் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பான எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஒரு 220 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா நிதின் கோட் ஃபார்ம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எட்டயபுரம் பொட்டுக்குட்டி தான் வளர்க்குறாங்க. ஸோ நம்ம அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சிலம்பரசம். அண்ணா கிட்ட வந்து ஒரு 35 கடை வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து பக்ரீத் கான்செப்ட்க்கு தான். உங்களுக்கு ஏதாவது ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா வளர்க்குறதுக்கு இல்லை வந்து பக்ரீத்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து செக் பண்ணலாம். அண்ணா பார்த்தீங்கன்னா நல்லா தரமான முறையில் வளர்க்குறாங்க. எல்லாம் வந்து கை தீவனம் தான், ஹேண்ட் ஃபீடிங் கோட்ஸ் தான் எல்லாம், மேய்ச்சலெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம பழைய சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க SHM Vlogs. இது புது சேனல் SHM Vlogger 2.0. ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அண்ணா கிட்ட வந்து டீட்டெயிலாக இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோ உள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, உங்கள் பேர்ண்ணா? என்னோடய பேர் வந்து சிலம்பரசன். இந்த ஃபார்ம் வந்து நிதின் கோட் ஃபார்ம். ஓகேண்ணா. உங்கள் ஃபார்மோட லொக்கேஷன் எங்கண்ணா இருக்குது? திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து 12 கிலோமீட்டர். ஓகே ஓகே. அண்ணா, உங்கள் லேண்ட்மார்க் என்ன அதுண்ணா இங்கே வரத்துக்கு? நீங்கள் திருப்பத்தூர் வந்துட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் லொக்கேஷனாக இருப்பேன், நீங்கள் நேராக வந்துடலாம். ஓகேண்ணா. அண்ணா, ஒரு வருஷத்தில் வந்து எத்தனை ஆடுனா வளர்க்குறீங்க? இந்த ஒரு போன டைம் ஒரு 20 கடை வளர்த்தேன். இந்த டைம் ஒரு 35 கடாய் போட்டிருக்கேன். 35 கடை? ஆமாம். ஓகேண்ணா. அண்ணா, இப்போ நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறீங்களே, என்ன மாதிரி பிரீடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பொட்டுன்னுவாங்க. எட்டயபுரம் பொட்டா மதுரையில் வந்து சண்டைக்காக யூஸ் பண்ண கடாய். ஒரிஜினல் பிரீடு. இது வந்து ரா பொட்டு. இது வந்து ரேர் பீஸ். இது ஒரிஜினலில் மட்டும்தான் வரும். ஓகே ஓகே. இது ரா பொட்டு இது. ஓகேண்ணா. ஆனால் இப்போ இந்த எட்டயபுரம் பிரீடில் வந்து இப்போது மற்ற ஆடுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம். எட்டயபுரமில் எத்தனை கலர்னா இருக்குது? எட்டயபுரம் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சேவலன்றது தான் ஒரிஜினல். ஓகே ஓகேவா? இதுலேயே லைட் பழுப்பு வர்றது வந்து லைட் பிரீடு வந்து கிராஸு. இதில் பிளாக்கும் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது வந்து பியூர் பிளாக் அண்ட் ஒயிட்டும் ஒரிஜினல் இருக்குது. இது வந்து சண்டைக்கு நல்லா ஒரு அக்யூரஸியாக இருக்கும். அது ஓகே ஓகே. அக்ரோஸமாக சண்டை போடுறதுனால இது வந்து பிளாக் அண்ட் வச்சுருப்பாங்க. ரைட்ண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்லாம் நீங்கள் இப்போ வளர்க்குறீங்க. ஆமாம். என்ன வந்து லைவ் வெயிட் எவ்வளோ தான் இருக்குது ஸ்டார்டிங்? இது வந்து ஸ்டார்டிங் வந்து 45 கிலோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு 80 ப்ளஸ் எல்லாம் இருக்குது. 80 90 வரையும் இருக்குது. இப்போ ஆமாம், எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், ரெண்டே பல்லு தான். 2 பல்லு கடாய் தான். எல்லாம் கடாய் கரெக்டாக 14 மாதம் கடாய் தான். இதெல்லாம் 80 ப்ளஸ் இருக்குது. 2 பல்ல ஒரு வருஷம் தான். எல்லா கடாயும் 2 பல்லுக்கு மேலே நம்ம கிட்ட கடாய் இல்லை. அதான் மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பல்லு 2 பல் தான் இருக்குது. 2 பல்லு தான். இந்த கொம்போட தோரணை பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஒரு ஜான் அளக்குறேன், அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் கொம்பு. ஓகே ஓகே. மக்கள் வந்து அதான் ஒரு அடி இருக்குது ஒரு கொம்பு. மக்கள் வந்து கேட்குறாங்க 2 பல்லு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கறி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது 2 பல்லு தான். 80 கிலோ இருக்குது. 80 கிலோ. ஓகேண்ணா. ஆனால் இப்போ எல்லாம் இந்த ஆடு நீங்கள் வளர்க்குறீங்களா? எத்தனை வருஷமாக நீங்கள் ஆடு வளர்க்குறீங்கண்ணா? முன்னாடி வந்து ஆடு வந்து நம்ம கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ தான் வந்து இந்த பக்ரீத் பிளானில் ஒரு 2 வருஷமாக வளர்க்குறேன். ஃபார்ம் கெட்டப்பில் போயிட்டு 2 வருஷமாக வளர்த்துட்டு வரேன். ஓகே. ஆனால் இப்போ ஆடு வளர்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக கிடையாது, ரொம்ப டஃப்பு. ஸோ அதனால வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி தீவனம் ஃபாலோ பண்ணுறீங்கண்ணா? நான் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் ஒரு 4 ஐட்டம் கொடுக்குறேன். ஓகேண்ணா. பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சோ பில்லு, கோஎஃப் 39, சூப்பர் மொபசா, ரெட்டியாரான ஒரு புல்லு ரகம் புதுசாக வந்திருக்கு, அது ப்ளஸ் அகத்திக்கோலை. இது 5 ஐட்டம் வந்து பசுந்தீவனமாக கொடுக்குறேன். உடற்தீவனம் பார்த்தீங்கன்னா இது கடலக்கொடி, உளுவுல் பொட்டு, துவரை பொட்டு,
ஓகே. இது கான்சன்ட்ரேட் ப்ரீட் வச்சிங்கன்னா நானே எல்லாமே ரெடி பண்ணி தரேன். அது வந்து சீக்கிரட்டாக வச்சுருக்கேன் அந்த ப்ரீடை மட்டும், அந்த இதை மட்டும். இது வந்து நானே தரேன். அதனால தான் எனக்கு வந்து 80 கிலோ ஒரு வருஷத்தில் மீட் ஆகுது. ஓகே ஓகே. ஒரு நாள் எத்தனை டைம் நீங்கள் தீவனம் போடுறீங்க? காலையில் பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் கொடுத்துருவேன். என்ன டைம் போடுறீங்க? காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் அடர் தீவனம் கொடுத்துருவேன். 8 மணிக்கு. மதியம் ஒரு 1 மணிக்கா க்ரீன் போட்டு கொடுத்துருவேன் பசுந்தீவனம். ஓகே. நைட்டு ஒரு 7 மணிக்கா திருப்பி அடர் தீவனம் கொடுத்துருவேன். 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலர் தீவனத்தை டெய்லியும் நைட்டில் ஆனால் போட்டுருவோம். நைட் ஃபுல்லாக அது அப்படியே சாப்பிட்ற மாதிரி. ரைட்ண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் வந்து நீங்கள் எந்த சந்தையில் எடுக்கிறீங்க? நான் சந்தையில் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். ஏன்னா சந்தையில் எடுக்க மாட்டேன். சந்தையில் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ப்ரீடு உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்து சரௌண்டிங்கில் கடை வச்சுருப்பாங்க. ஆடு ஒரிஜினல் ப்ரீடு வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு தான் நான் எடுப்பேன். அவங்க வீட்டில் வளர்ப்பாங்க. 20 ஆடு 30 ஆடு 50 ஆடு வளர்ப்பாங்க. இது மாதிரி ஒரிஜினல் ப்ரீடு அவங்க கிட்ட போய் எடுத்தால் தான் கிடைக்கும். ஓகே ஓகே, சூப்பர். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஆடெல்லாம் வாங்குறீங்க. ஆமாம். எத்தனை மாதம் குட்டி வாங்கினா பக்ரீத்துக்கு கரெக்டாக இருக்கணும்? நான் வாங்கும்போது 4 மாதம் வாங்குவேன், 6 மாதம் 8 மாதம். ஏன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட குட்டி இருக்கும். ஓகே ஓகே. சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரும். மினிமம் ஸ்டார்டிங் 30,000லேருந்து நம்ம கிட்ட இருக்குது. 25 ஸ்டார்ட் ஆகி இருக்குது. எல்லாம் எங்கே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த அப்புறம் ஆட்டு பண்ணை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலை என்னென்ன பார்க்குறீங்க? குவாரண்டைன் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை. நான் ஒரு டைமும் குர்பானி அப்போ என் வண்டி ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஒரே ஆடு கூட இருக்காது. ஃபுல் ஸ்டாக் க்ளோஸ் ஆகிடும். நான் எடுத்துகிட்டு வந்து முதல்ல எல்லாமே வாஷ் பண்ணுவேன் என்கிட்ட. வாஷ் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிபிஆர் இன்ஜெக்ஷன் பண்ணுறேன். பிபிஆர் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு சளி மருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் இதை நான் கொடுக்க மாட்டேன். மீது அப்படியே தான் நம்ம கிட்ட தீவனத்தை வச்சு அது வளர்ந்து வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பண்ணையில் வந்து எத்தனை கடை வச்சுருக்கீங்க? ஒரு 32 இருக்குது. 32 எக்ஸாக்டாக இருக்குது. எல்லாம் அவைலபிள் இருக்காண்ணா? எல்லாமே அவைலபிள் தான் இருக்கு. ஒன்றும் எதுவும் நான் புக் பண்ணல. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ இருக்கிற பண்ணையில் உங்கள் ஆடெல்லாம் வந்து ஆரம்ப லைவ் வெயிட் எவ்வளோண்ணா இருக்கும்? லைவ் வெயிட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 45 கிலோவுக்கு மேலே தான் இருக்குது. 45 கிலோவா? ஆமாம். உயிரடைக்கு 45 கிலோலேருந்து 80+ இருக்குது. 80 90 தாண்டும் நம்மகிட்ட இருக்குது. பல்லு நீங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 2 பல்லுக்கு மேலே எந்த கடை பாருங்க. 80+ கடை உருவத்தை பார்த்துக்காங்க. 4 அடி இருக்குது லென்த்து. இந்த லோடு எவ்வளோக்கு பாருங்கள். மேலே ஃபுல்லாக வெறும் முடியை வெட்டிட்டு பாருங்கள். பல்லு பாருங்கள். 2 பல்லு தான். இந்த பாருங்கள் 2 பல்லு தான். ஆமாம். ஓகே ஓகே, சூப்பர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இதுதான் உங்கள் மெயின் பிஸ்னஸா? இல்லை 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 இல்லை. இது வந்து ஒய்ஃபா அம்மா மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. ஓகே ஓகே. நான் வந்து வேற ஒரு ஒர்க்கு. நான் வந்து இது வந்து சும்மா இது நான் என்னதான் ஹாபிட்டுக்காக நான் வளர்த்தேன். அப்படியே ஒரு இதுவாக பிஸ்னஸ் மாதிரி அப்படியே பண்ணுறேன். ரைட்ண்ணா. ஆனால் இப்போ வந்து ஆடு வளர்க்குறதுல வந்து நிறைய பிரச்சனை வருதுன்னா, இப்போ மழை காலத்தில் வெயில் காலத்துலலாம் நிறைய பிரச்சனை வருது. டிசீஸ் வருது சொல்கிறாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி டிசீஸ் வருது, என்ன ட்ரீட்மெண்ட்? நமக்கு இதுவரை டிசீஸ் வந்தது இல்லை. ஏன்னா நான் குடிக்கிற தண்ணியும் இதை குளிப்பாடுற தண்ணியும் ஒன்று. எனக்கு வந்து இந்த ஆடு வந்து வெளில போகாது எங்கேயும். எல்லா ஃபுட்டும் வந்து நான் அது இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு வந்துடுவேன். அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இதில். அதனால் எனக்கு டிசீஸ் வராது. ஓகேண்ணா. இப்போ நார்மலாக வந்து இப்போ சளி இதெல்லாம் இருக்குன்னா அதனால எப்படி பண்ணுறீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கூப்பிட்டு? இல்லை இல்லை, சளிக்கு டாக்டர் ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் டாக்டர் இருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு இங்கே மருந்து கொடுத்துருக்காரு. அதை 1 டைம் நான் கொடுத்தனா உள்ளேருந்து சளி பூரா வெளியே வந்துடும். ஒரே 1 டைம் ஒரு வேளை, அவ்வளோதான். வாய் வேலையை கொடுக்குறதா, இன்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஒன்லி வாய் வேலையை கொடுத்தா வெளியே வந்துடும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்து நிறைய ஆடு பார்த்தீங்கன்னா தீவனம் கரெக்டாக சாப்பிட்றோம், ஆனால் தண்ணி குடிக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி நான் பண்ணுறீங்க? அப்படி இல்லை. இப்போ தண்ணி வந்து நம்ம ரெகுலராக 3 டைம் வைப்போம். நான் வைக்கிறதா ஒரே இடத்துல தண்ணி இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக வைப்பேன் தண்ணி ஒரு டைமும். அதனால் இது வந்து தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் குடிக்கும். கண்டிப்பாக பசி இருந்தால் கண்டிப்பாக குடிக்கும். ஓகே. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீவனம்லேயே தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, நான் அப்படி கொடுக்கல. நான் வந்து ஒரு புட்டு ரேஷியோவில் கொடுப்பேன் தீவனத்தை. ஆமாம், புட்டு ரேஷியோவில் கொடுத்தனால இதுக்கு வந்து அவ்வளோ பசி எடுக்காது. பசி ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு தண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கும். ஓகேண்ணா. ஆனால் ஆடு விற்கிற போது நீங்கள் எப்படின்னா பண்ணையிலே விற்றுறீங்களா இல்லை வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போகணுமா? புக் பண்ணாங்களா இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துறதா ஐடியா. ஓகேண்ணா. ஓகேவா? எனக்கு மார்க்கெட்டும் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே புக் பண்ணாங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஏன்னா புக்கிங் முடிஞ்சாலும் அந்த கடையை கரெக்டாக புக்கிங் பண்ணுறவங்க மட்டும் தருவோம். புக்கிங் வந்து எல்லாம் எப்படின்னா டேரெக்டாக கேஷ்லேயே பண்ணிடுவோம்னா? ஆமாம், கேஷ் தான். இல்லை ஃபஸ்ட்டு புக்கிங் மட்டும் நீ ஆன்லைனில் பண்ணாலும் டேரெக்டாக வந்து எடுக்கும் போது ஃபுல் கேஷ் கொடுத்தா மட்டும் கடையை தருவேன். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஆன்லைனில் பேமெண்ட் வாங்க மாட்டேன். ரைட்ண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் தீவனம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. மாதத்துக்கு வந்து எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணுதுண்ணா? இது
3லேருந்து 6 kg வரையும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எவ்வளோ ஏறும்னு எக்ஸாக்டெல்லாம் நான் இதுவரை வெயிட் பண்ணலாம் போட்டதில்லை. அப்ராக்சிமேட்டாக 3க்கு மேலே 6க்குள்ளே தான் ஏறும். ஆமாம், அதுக்கு மேலெல்லாம் இது ஏறாது. ஏன்னா இது ஒரிஜினல் ப்ரீடுன்றதுனால தான் 6 வரையும் ஏறும். இதே கிராஸ் ப்ரீடாக ஏறாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடு வந்து நம்ம மக்கள் எதுக்கு மெயினாக பார்க்குறாங்கன்னா ப்ரைஸ்க்கு தான் மெயினாக பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பண்ணையில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் இருக்குண்ணா? நம்ம ஒரு 27லேருந்தே கொடுக்கலாம். ஓகே, 27 இருக்குது மினிமம். 27லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஆனால் இப்போ ரம்ஜான் எல்லாம் முடிஞ்சிச்சு, பக்ரீத் வரைக்கும் இப்போ புக்கிங் பண்ணிட்டாங்கன்னா பக்ரீத் வரைக்கும் நீங்கள் பார்த்துப்பீங்களா? நான் பக்ரீத் வரை நான் பொறுப்பு. அந்த பக்ரீத்துக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி எடுத்துடணும் அவங்க. ஓகே, 4 டேஸ் முன்னாடி இருக்கணும். நான் வந்து அன்னைக்கு என்ன லைவ் ரேட் வருமோ அதை கால்குலேட் பண்ணி தான் ரேட் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ வந்துண்ணா பக்ரீத் ரம்ஜான்லேருந்து பக்ரீத் வரைக்கும் தீவனம் காசு கேட்குறாங்க சில பண்ணை. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் வாங்க மாட்டேன். ஓகே ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க எட்டியாபுரமில் வந்து 3-4 வெரைட்டி இருக்குது கலர் சொன்னீங்க. மக்கள் வந்து எந்த மாதிரி கலர் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க? மக்கள் வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து ரா பொட்டாக விரும்புவாங்க, ஒருத்தர் வந்து வெறும் பிளாக்காக விரும்புவாங்க, ஒருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக விரும்புவாங்க. இந்த மாதிரி அக்ரிஸாக வேணும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக எனக்கு வேணும்னு வாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக விரும்புவாங்க. எல்லாரும் ஒரு ஒரு ரகம். அதனால எந்த கலர் வேணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4 வெரைட்டியில் நம்ம கிட்ட இருக்குது. அதிகமாக சேல்ஸ் ஆகிறது வந்து ப்ரௌன் ரா பொட்டு தான். ஆமாம், இதுதான் ரா பொட்டுன்னுவாங்க. ஓகே ஓகே. ஆனால் இப்போ இந்த லிவர் டானிக் எல்லாம் வந்து தரணும் சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து லிவர் டானிக் நான் வீக்லி ஒன்ஸ் டைம் தீவனத்திலே தண்ணியில் கொடுத்துருவேன். தனியாக ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனியெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே. வீக்லி ஒன்ஸ் டைம் இவ்வளோ 100 இல்லை, ஒரு 100 ml இல்லை ஒரு 200 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தனா எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தான் வைப்பேன். அது ஈவனாக குடிச்சிக்கும். 200 ml வந்து எல்லாம் 35 ஆடுக்கு 30 அவ்வளோதான் கொடுப்பேன். ஏன்னா நமக்கு ஜீரண சக்தி பிரச்சனை தானே அது தரப்போகிறேன். ஆமாம், நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கிடையாது. சும்மா ஒரு லிவரோடைய ஃபங்க்ஷனுக்கோசம் நான் தரது அதை. ரைட்ண்ணா. ஆனால் இப்போ வந்து இந்த நீங்கள் பண்ண நடத்துறீங்க, ஸோ இதுக்காக வந்து நீங்கள் எவ்வளோ ஆளுங்க வந்து நீங்கள் பார்த்துக்கிறாங்கண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில் மட்டும்தான் பார்த்துனுக்குறோம். வெளிலேருந்து ஆள் வைக்கல. நெக்ஸ்ட் இயர் வந்து வெளிலேருந்து ஆள் வைக்க போகிறேன். எப்படின்னா நெல்லூர் ஜிருப்பி ஒரு 20 கொடுக்கலான்னு இருக்கேன். எட்டயபுரம் 30, நெல்லூர் ஜிருப்பி ஒரு 20 போடலான்னு இருக்கேன். ஓகே ஓகே, ரைட்ண்ணா. ஆனால் சப்போஸ் இப்போ வந்து நம்ம மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, சென்னையிலேருந்து ஆந்திராலேருந்துலாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆடு பிடிச்சி போச்சு, அவங்க வந்து இப்போ வாங்கணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனால எப்படின்னா? இப்போது நம்ம கிட்ட ஒரு 10 கிடாய் இருக்கிறாங்கன்னா சென்னைக்குன்னா பாதி நான் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். சென்னை, பெங்களூர், சேலம், வேலூர், வாணியம்பாடி இதுக்கெல்லாம் பாதி டிரான்ஸ்போர்ட் நான் கொடுத்துட்றேன். 10 கிடாய் எடுத்தாங்கன்னா சரி, மீதி டிரான்ஸ்போர்ட் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏன்னா குர்பானிக்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இதே வியாபாரி எடுத்தால் தரமாட்டேன். குர்பானிக்குன்னு தனியாக எடுக்கிறாங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனல் வந்து எடுக்கிறாங்கன்னா அவங்களும் நான் தரேன் இதை. ரைட்ண்ணா. ஆனால் இப்போ மதுரை ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், சண்டைலாம் போகும். ஸோ சில கடாலாம் வந்து கொம்பெல்லாம் ஒழிஞ்சிருக்கும். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிருக்காண்ணா? 2 கடா கொம்பு ஒடிஞ்சதே இருக்குது. ஓகேவா? அது வந்து சொச்சம், அது குர்பானிக்கு தர முடியாது. அது நான் வந்து மீட்டுக்காக உயிரடைக்க நான் கொடுத்துருவேன் அதை. ஓகே ஓகே ஓகே, ரைட்ண்ணா. ஸோ ஓகேண்ணா. ஸோ ஆடெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வச்சுருக்கீங்க. ஸோ ஆடு வாங்கணுன்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 96 ஓகே 26 ஓகே 29 5419. ஓகே, உங்கள் பேர் சொல்லிக்கோங்கண்ணா. சிலம்பரசன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் ஈஸியாக அவைலபிள் இருக்குது சென்னை? பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, புக் பண்ணால் பாதி நான் தரேன், பாதி அவங்க பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் நான் உங்ககிட்ட அன்பான கேட்டுக்கிறேன் ஒரு ரிக்வெஸ்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கினாங்கன்னா ஸோ எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தரேன். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக ரேட் பண்ணி தாங்கண்ணா. கண்டிப்பாக பண்ணி தரேன். எதுனா மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து நம்பிட்டு பார்க்குறாங்க வீடியோஸு. எதனாலனா நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா கொஞ்சம் நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும் ஆடு. அதனால வந்து கொஞ்சம் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணித்தாங்க. லாட்டில் எடுத்தால் வந்து நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக பண்ணி தரேன். லாட்டாக இருந்தாலும் சிங்கிளாக இருந்தாலும் சரி, கரெக்டாக ஒரு கரெக்டான இதெல்லாம் தரேன். ஒன்றும் பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு. இது வாங்கத்தாலும் எந்த நட்டமாக அவங்களுக்கு எதிர்பார்க்கணும். இந்த அழகுக்கு, இந்த தோரணைக்கு, இந்த இதுக்கு தான் ப்ரைஸே கேட்பேன் தவிர இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்கவே மாட்டேன். ரைட்ண்ணா, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இன்னொரு வாட்டி உங்கள் பேர் பண்ணை பேர் சொல்லிக்கோங்கண்ணா. நிதின் கோட் ஃபார்ம், திருப்பத்தூர் மாவட்டம். என்னோட பேர் வந்து சிலம்பரசன். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9626295419. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. ஸோ கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா புதுசு SHM Vlog 2.0. ஸோ பழைய சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மதுரை பொட்டுக்குட்டி தான் இங்கே வளர்க்குறாங்க நம்ம அண்ணா சிலம்பரசம் அண்ணா. ஸோ நம்ம அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நெல்லூர் ஜுடிப்பி கடாவோட நம்ம மதுரை கடா வந்து கறி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை ஆடு பார்த்தீங்கன்னா கறி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க.
ஆனால் அதெல்லாம் வந்து 4 பல்லு 6 பல்லு. நம்ம அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாக கடை பார்த்தீங்கன்னா 2 பல் தான் வச்சிருக்காரு. எல்லாம் வந்து தரமான முறையில் வளர்க்குறாரு. எல்லாம் ஹேண்ட் ஃபீடிங் கோட்ஸு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அண்ணா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை என் நம்பர் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆடெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணலாம். அண்ட் வந்து அண்ணா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ அண்ணா வந்து பண்ணுறேன் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனோட அவைலபிள் இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 10 பீஸ் எடுக்கிறீங்கன்னா அண்ணா வந்து அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 rupees வருதுன்னா அண்ணா அதில் பாதி போடுறாரு, கஸ்டமர் வந்து பாதி போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். நம்ம சென்னையிலேருந்து ஒரு 200 kilometers. நம்ம தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து மதுரை பொட்டுக்குட்டி வந்து வளர்க்குறது பார்த்துருக்கேன். இல்லைனா வந்து நம்ம மதுரை சைடு தென்காசி சைடு தான் போனோம் மதுரை குட்டி வாங்கணும்னா. தமிழ்நாடு சைடு வந்து ஃபஸ்ட் டைம் அண்ணா வந்து வளர்க்குறாரு திருப்பத்தூர் ஏரியாவில். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.